வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பணம் 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 பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பணத்தை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் போராடிக்கிட்டே தான் இருக்கோம். வேலைக்கு போகிறோம், மெக்கானிக்கலாக ஒரு லைஃப்பை லீடு பண்ணுறோம். எல்லாமே எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். பணம்ன்றது எதுக்காக? நாம் நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான். சரி, இப்படி பணம் சம்பாதிச்சு எல்லாத்துக்காகவும் நம்ம பணத்தை செலவழிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் குடிக்கிற தண்ணியில் இருந்து எல்லாத்துக்குமே பணம் தான். ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நல்லதாக நடக்கணும், அதாவது ஒரு அஃபீஷியல் கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் நமக்கு பணம் தேவைப்படுது. இப்படியாக அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் யாராக இருந்தாலும் பணம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அட நீங்கள் வேறங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பற்றி பேசுனீங்கன்னா பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு தானே உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக யாரை போய் பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு அட்வொகேட்டை தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது அட்வொகேட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் போய் பார்க்குறதுக்கு, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு, அவர் நமக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ வக்கீல் கிட்ட போனால் ஃபீஸை வாங்காமல் விட மாட்டாங்களே, ஒரு ஹியரிங்க்கும் நம்ம ஃபீஸை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வக்கீலை அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. இது ரெண்டு வகையில் பேத்தட்டிக்கான விஷயம். ஒன்று, அட்வொகேட்ஸுக்கு தினமும் யாருமே ஃபீஸ் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி ஒர்க்கு முடிச்சு கொடுத்தாலும் ஒரு சிலர் நீங்கள் ஒர்க்கை முடிச்சு கொடுங்க, கடைசியாக நான் ஃபீஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ மக்களுக்கு இந்த ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ அட்ராக்டிவான விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், அங்கே ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேஸ் பவுடர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 கிராம்ஸ் ஃபேஸ் பவுடர் வாங்கினீங்கன்னா 200 கிராம்ஸ் ஃபேஸ் பவுடர் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம்? அதை மிஸ் பண்ணுவோமா? மிஸ் பண்ண மாட்டோம். சரி, அது போகட்டும். வேறு எங்கேயாச்சும் துணி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது மிஸ் பண்ணுவோமா? அப்போயும் மிஸ் பண்ண மாட்டோம். ஆக ஃப்ரீ அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மோகம் அதிகமாக இருக்குது. ஃப்ரீயை நோக்கி மக்கள் எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு பக்கம் பணத்தை நோக்கி ஓடுறோம், ஒரு பக்கம் ஃப்ரீயை நோக்கி ஓடுறோம். சரி, இதுக்கும் என்ன மேடம் சம்மந்தம் இருக்குது? நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க தானே? புரியுது, சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தோன்னா மக்கள் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், குறிப்பாக சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அட்வொகேட் கிட்ட மட்டும்தான் போயிட்டு அதை தீர்த்துக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க பணம் செலவு பண்ணாமல் அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? லீகல் எய்டு. அதாவது இந்திய சிட்டிசனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டிக்கல் 39 படி ஃப்ரீ லீகல் எய்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். சரி, என்னது இந்த ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃப்ரீ லீகல் எய்டில் ஒரு குடும்பத்தார், அதாவது ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தார், வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க, அவங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், அதை சீர் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? அட்வொகேட்டை பார்க்க முடியாது, அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க லீகல் எய்டு கமிட்டியை போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். அந்த லீகல் எய்டு கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. அதாவது லீகலாக எஜுகேட் பண்ணுவாங்க, ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க, அவங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பேசுவாங்க. ஃபைனலாக அதுக்கான சொல்யூஷனும் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது ஃப்ரீ மொத்தமே ஃப்ரீ தான். இங்கே மக்கள் என்ன பண்ணலான்னா, எந்த விதமான பயமும் இல்லாமல் தங்களுடைய பிரச்சனையை வெளிப்படையாக பேசி தங்களுடைய பிரச்சனைக்கு வேண்டிய தீர்வுகளை ஈஸியாக கண்டடையலாம். அதனால் இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் இருந்து அவங்களால அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ஃப்ரீ லீகல் எய்டு பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃப்ரீ லீகல் எய்டுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நன்மை, நமக்கு பணம் செலவு கிடையாது. இரண்டாவது நன்மை, நம்முடைய பிரச்சனையை ஃப்ரீயாக பேசலாம், எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் பேசலாம். மூன்றாவதா, நமக்கு
என்ன செட்டில்மெண்ட் வேணுமோ அந்த செட்டில்மெண்ட் கிடைக்கும். இல்லையா நமக்கு சரியான தீர்வு என்னவோ அந்த தீர்வு வந்து கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஃப்ரீ லீகல் எய்ட்ல வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்டாங்க, இது வந்து கோர்ட் ஏத்துக்குமா அப்படின்னா நிச்சயமா கோர்ட்டை ஏத்துக்கும். ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது கோர்ட்டினுடைய ஒரு விங் தான். ஸோ இங்க சொல்லக்கூடிய தீர்ப்புகளும், இங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள், இங்க செயல்படக்கூடிய எல்லா செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து கோர்ட்டாருடைய அந்த உத்தரவின் பேர்ல தான் வந்து அதனுடைய வழிமுறைப்படி தான் வந்து இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஃப்ரீ லீகல் எய்டை அணுகலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு வேண்டிய தீர்வுகளை ஈஸியா வந்து ஃப்ரீயா வாங்கிக்கலாம். இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.